போலாம். இப்ப இந்த பரிகாரம்னு வரும்போதுங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து நாகதோஷம் அப்படின்னு வரும்போது ஒரு நாக சிலையை சின்னதா செஞ்சு வச்சு அதுக்கு வந்து புஷ்ப அலங்காரம் இது பண்ண புஷ்ப பூஜை பண்றது, பால் ஊத்தி பண்றது, இல்லைன்னா வந்து இப்ப செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பரிகாரம் பண்றது, இந்த மாதிரி வந்து இப்ப வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு, அதாவது இந்தந்த தோஷத்துக்கு இல்ல இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த மெட்டீரியலை வச்சு இந்தந்த விஷயங்களை வச்சு பூஜை பண்ணி அந்த கோயில்ல வந்து சில விஷயங்கள் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகுது? அதாவது நம்ம கோயில்கள்ல வந்து பூவன் பழத்தை தான் பயன்படுத்துறோம், வெத்தலைபாக்கு பயன்படுத்துறோம், தேங்காய் பயன்படுத்துறோம். சபரிமலைக்கு நம்ம தேங்காய் தலையில வச்சு போறோம். இந்த மாதிரி சில பொருட்கள் நல்லா கேட்டுங்க, மூலிகைகள், சில தாவரங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை டிரைவ் அவே பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. சில தாவரங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா இதெல்லாம் சில இலைகள், சில பழங்கள், சில தாவரங்கள், சில வேர்கள், சில பூக்கள், இதெல்லாம் குறிப்பிட்ட நாளுக்கு தான். இதன் மூலியமா என்ன ஆகுது, பூஜை பண்ணும் போது இந்த மிகப்பெரிய சக்தி எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளி அலைகள்ல இருக்கு, வைப்ரேஷன்ல இருக்கு. எல்லாமே வைப்ரேஷன் தான். இந்த வைப்ரேஷன் வந்து நமக்குள்ள தாக்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இசை சிறந்த உதாரணம். இப்ப நம்ம உடம்புல இருக்கிற இந்த சக்கரங்களுக்கும் இந்த வைப்ரேஷனுக்கும் தொடர்பு உண்டு. இதை தான் நம்ம மந்திர ஒளி அலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த அஸ்ட்ராலஜி, இந்த காந்த அலைகள்னால இந்த சக்கராஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாக்கேஜ் ஆகும், அல்லது ஒண்ணு பாசிவா இருக்கும், அது ஓவர் ஆக்டிவா இருக்கும், இல்ல ஓவர் பாசிவா இருக்கும். அதாவது ரொம்ப ஒன்னும் பிளாக் என்ன எனர்ஜி சர்க்குலேஷன் இல்ல, அல்லது ஓவர் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இனம் புரியாம உங்களுக்கே நடந்திருக்கும், தூக்கமே வராது, 3 மணி வரைக்கும் தூக்கமே வராது. அந்த மாதிரி சமயத்துல உங்களுடைய சக்கராஸ் வந்து ஓவர் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்க, கிரக தாக்கத்தினால. சரிங்களா? சில இந்த சோம்பேறித்தனமும் நேர் எதிர்மறை தான். இந்த மாதிரி சக்தி ஓட்டங்கள்ல இருக்கிற ஆறால இருக்கிற அந்த எதிர்மறை என்ன அழுக்குகளை கிளீன் பண்றதா பரிகாரம், இந்த பூஜை புனஸ்காரங்களுடைய முக்கிய சடங்குடைய நோக்கம். இதனால நம்ம சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகும். உடனே அந்த மூளையில இருக்கிற சிற்றறைகளுக்கும் அந்த சக்கராஸ்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டு அந்த வேலைகளை நாம வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதாவது மனிதனுக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பா நினைக்காதீங்க தம்பி, நான் மனிதர்களை நான் சொல்லல, அதாவது மனிதர்களுடைய அந்த என்ன பழக்க வழக்கங்களை சொல்றேன். அதாவது என்ன சுழற்சி, ஒரே மாதிரியான அந்த ரொட்டேட்டிங் ஹேபிட்ஸ் பழக்கத்துல வந்து இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடைச்சு வெளியில வரணும். வெளியில வந்து ஒரு புதிய பழக்கங்களை வந்து பழகும் போதுதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தெம்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். இந்த ரொட்டீன்ல இருக்கும் போது வந்து இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பரிகாரம் வேலை செய்யறது ரொம்ப சிரமம். சரிங்களா? சோ மந்திரத்தோட கூடிய ஒலியலை, மந்திர ஒலிகளோட கூடிய ஒலியலைகள், அந்த வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்டரை பருகும் போதோ குளிக்கும் போதோ, குறிப்பா கடல்ல எப்ப குளிச்சாலும் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி டிரைவ் வேகம். உப்பு சிறந்த உதாரணம். உப்பு கிடவே கிடாது. சரிங்களா? அதனாலதான் நம்ம லட்சுமிங்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம உடம்பு எல்லாமே இந்த எனர்ஜி சம்பந்தப்பட்டதான். இந்த எனர்ஜியை டிரைவ் அவே பண்றதும் அப்சர்வ் பண்றதும் தான் பரிகாரங்கள், பூஜை, கோயில்களுடைய வழிபாடுகளுடைய சயின்ஸ், அறிவியல், அதனுடைய முக்கிய நோக்கமே அதுதான். ஆனா சில பொருள்களை வச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் பண்றதுக்காக சில பேர் பண்றாங்க. அது இன்னைக்கு வியாபாரமே ஆயிடுச்சு. பரிகாரங்கிறது வியாபாரமே ஆயிடுச்சு, கமிஷன் பேஸாவே ஆயிடுச்சு. அது மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு தவிர்க்க முடியாத அளவுக்கு வந்து ஊடுருவினதை வந்து புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சு. சூப்பரா சொன்னீங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு போறவங்களும் இல்லைன்னா பரிகாரம் பண்றவங்களுக்கும் அந்த இடத்துல வந்து மன அமைதியா இல்லை, மன சஞ்சலப்பட்டிருக்கு, குழப்பத்துல இருக்காங்க. அப்போ இந்த பரிகாரம் வேலை செய்யுமா, இவங்க சாமி கும்பிட்றதெல்லாம் வேலை செய்யுமான்ற மாதிரி தான் நான் கொஸ்டின் கேட்டேன். இப்ப நீங்க கடைசியா சொல்லும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ இங்க சாமி கும்பிட போறவங்களும் பரிகாரம் செய்ய போறவங்களும் மட்டும் கிடையாது, பரிகாரம் செஞ்சு கொடுக்குறவங்களும் இந்த இடத்துல வந்து பணத்துக்காக அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது இது கண்டிப்பா அந்த அளவுக்கு வேலை செய்யாதுங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் வந்து மாறி இருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே வந்து ஒரு இறைவனுக்காக இல்லைன்னா தங்களோட வாழ்க்கைக்காக அப்படின்ற ஒரு தூய்மையோட இருக்கும்போது இது சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு முக்கியமான கொஸ்டின்ங்க. ஏன்னா இது வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருக்க ஜோதிடர்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல நான் கேட்டிருக்கேன். அது போக என்னோட நண்பர்களும் வந்து இது சம்மந்தமா பேசும்போது கேட்பாங்க.
இப்ப ஜோதிடர்கள் வந்து எல்லாருக்குமே பலன் பாக்குறாங்க, இந்தந்த ராசிக்காரங்க இல்லைன்னா இந்தந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் ஜோசியக்காரவங்க அவங்களோட ஜாதகத்தையே பார்த்து அவங்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து நாங்க பேசுவோங்க. சோ இது சம்பந்தமா உங்களோட பதில் என்னங்கய்யா? ஜோதிடரை பத்தி கேட்டீங்க, நல்லா அருமையா சொன்னீங்க. அதாவதுங்க, ஒரு ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள்னு ஒரு ஜாதகத்துல இருக்கீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய தொழில் கர்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய கர்மா என்னுடைய தொழில், சரிங்களா, திசா புத்திக்கு வந்து மாறினாலும் ஆனா இவருடைய ஆழ்மன தேடல், உதாரணத்துக்கு நடிகர் நாகேஷ் சொல்லுவாங்க, அவர் என்னென்னமோ வேலை பார்த்தாராம். சரிங்க. விவேக சொல்லுவாங்க, ராஜேஷ் சொல்லுவாங்க, என்னென்னமோ பார்த்தாங்களாம். ஆனா அவர் அந்த சினிமா அப்படிங்கிற அந்த தேடல்ல போய் வந்து நிக்கவும் தான் அவருக்கு வந்து ஒரு ஆத்ம தேடல் ஒரு நிறைவடைஞ்சிருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதிடர் அப்படிங்கிறது வந்து திசாபதிக்கு ஒரு தொழில் பார்த்தாலும் இந்த கேது புதன் குரு இந்த மாதிரி ஒரு தொடர்பு ஏற்படும் போது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்துக்குள்ள உள்ள வந்துருவாங்க. வந்து அது டீப்பா நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். ஏன்னா பிரம்ம வித்யா சரஸ்வதி சேவா டீப்பா ஸ்டடி பண்ணணும். அப்போ இந்த ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் இதெல்லாம் ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு கோடி ரூபா சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 கோடி ரூபா சொத்தை நான் வந்து என்னுடைய உடல் விட்டு இந்த உயிர் நீங்கும் தருவாயில என்னுடைய பசங்களுக்கு என்னுடைய குடும்பத்துக்கும் நான் ஒரே கையெழுத்துல மாத்திட்டு போக முடியும். கண்டிப்பா. ஆனா எனக்குள்ள இருக்கிற அகம் சார்ந்த விஷயங்களான அந்த கல்வி ஞானம் அந்த அனுபவம் இதெல்லாம் என்னுடைய ஒரே கையெழுத்துல என்னுடைய பையனுக்கு மாத்த முடியும். இதுதான் அகம் சார்ந்த விஷயங்கள். சோ புறம் சார்ந்த விஷயங்கள் பொருட்கள், ஜட பொருட்கள், இது சேத்தன பொருட்கள், சைத்தன்ய விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள். அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த ஜாதகத்துல என்னுடைய திசா புத்தி என்னுடைய கர்மா என்னுடைய தொழில் என்னுடைய கர்மா விதியை படிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. விதியை வாசிப்பவன் ஜோதிடன். முக்காலத்தை உணரக்கூடிய வந்து ஆற்றலை வந்து வளர்த்து கொள்பவன் அடைந்தவன் அடைந்து கொண்டிருப்பவன் ஜோதிடன். அப்ப எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாயிருச்சு. அப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கும்போது வழிகாட்ட வேண்டிய விஷயங்களை வந்து நான் தெளிவா செய்யணும். நான் வந்து ஐயா இப்போ 1 கோடீஸ்வரர் இருக்காங்க, 1 லட்சாதிபதி இருக்காங்க, அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் வந்து அதை அவங்களுடைய ஜாதகத்தை தெளிவா படிச்சு அவங்களுக்கு சொல்லிடணும். உங்களுக்கு அகம் சார்ந்த பாவங்கள் வேலை செய்ய போகுது, புறம் சார்ந்த இது, அதனால பொருள் தேடல் குறைய போகுது, தொழில வந்து தொழில் அதை வந்து தொழில் நஷ்டம்ன்றாங்க. தொழில் நஷ்டம் கிடையாது, தொழில் நஷ்டம் கிடையாது. அது வந்து ஒரு ஸ்பீடு பிரேக். அப்ப அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க பொறுத்திருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா காமெடி நடிகர் வடிவேல்னு ஒருத்தருடைய பின்னடைவுக்கு அப்புறம் தான் வந்து நடிகர் சூரி வந்தாரு, சந்தானம் வந்தாரு, தம்பி ராமையா, அந்த மாதிரி காமெடி நடிகர்களுடைய வந்தாங்க. அப்ப ஒரு மனிதனுடைய பின்னடைவு தான் இன்னொரு மனிதனுடைய வளர்ச்சியா இருக்கு. இயற்கை அப்படிதானே இருக்கு. ஒரு உயிர் இப்ப ஒரு தவளையை கொண்டுதான், தவளையை சாப்பிட்டுதான் பாம்பு உயிர் வாழுது, சரிங்களா? அப்ப இவரே சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், இன்னொரு மனுஷன் எப்ப சம்பாதிக்கிறது? அப்ப இறைவன் வந்து அவருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் கொடுக்குறாரு. எனக்கு எப்பயுமே வந்து என்ன நான் வருடம் உள்ள தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும், அதெல்லாம் நடக்காது. சரிங்களா? அப்ப ஒரு ஜோதிடரா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்வியல் பயணம் இப்படித்தான் ஆக போகுது. அப்ப நான் இதுல வந்து செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் அதில் நமது செல்வம். அப்ப என்னுடைய திறமையை வந்து நான் வளர்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு நான் கிளாரிட்டி கொடுக்கறனோ அந்த அளவுக்கு செல்வம் என்னை தேடி வர போகுது. அப்ப நான் பிரம்ம வித்யா வளர்த்துக்கணும், சரஸ்வதி சேவையை முறையா பண்ணணும், நேர்மையா பண்ணணும். பரிகாரங்கிற பேர்ல பண்ணலாம், 1 வருஷம் 2 வருஷம் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம காணாம போயிடுவோம். மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம், காணாம போயிடுவோம். இப்படி காணாம போன ஜோதிடர்கள் நிறைய பேர், சரிங்களா? தெய்வஜன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஜோதிடனுக்கு. அதாவது இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த தளத்துல வாசிக்கிறவன், பிரவேசிக்கிறவன், வாழ்றவன் தான் ஜோதிடன். சிறப்புங்க, சிறப்பு. இல்ல சின்ன வயசுல நாங்களுமே எங்க ஊர்ல வந்து பாத்திருக்கோம், ஜோதிடம் பாக்குறவங்க வந்து அந்த அளவுக்கு காசு வாங்குறதுல. இப்பவுமே மதுரையில எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்கம்பாங்க. ஆனா அவ்வளவு துல்லியமா வந்து எல்லாத்தையும் கணிச்சு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து மக்களுக்கும் பிளஸ் வந்து எனக்கும் உண்டான ஒரு தெளிவா நான் நினைக்கிறேன். அதாவது ஜாதகம், ஜோதிடம், நட்சத்திரம் இல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது வந்து ஒரு நம்மளோட ஆற்றலை வந்து மேம்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத தான் சொல்லுமே தவிர இது வந்து ஒரு டைம் டிராவல் மிஷினோ இல்ல வந்து இது ஒரு மேஜிக் இதோ கிடையாது.
இந்த விஷயத்த இப்படி நம்மளுக்கு தகுந்தாப்புல இது பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரி, இங்க பாருங்க, மன்னிக்கணும், அதாவது அஸ்ட்ராலஜி இந்த ஜோதிடத்துல இருந்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறு வயசுலயே வந்து இவன் எந்த துறையில பயணிக்கலாம், இந்த குழந்தையோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இவருடைய கர்மா எந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை எடுத்துட்டு போகும், இவருடைய 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட, லக்னாதிபதியோட தொடர்பு கொண்ட விஷயங்களோட எடுத்துட்டு போகும் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது நிகழ்ச்சியோட தொடக்கத்துல வந்து சனி பயிற்சி சம்பந்தமா நம்ம பேச ஆரம்பிச்சோம். அதை தாண்டி வந்து மெஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்கும் விஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்கு உண்டான தொடர்புகள், நம்மளோட சித்தர்கள் சொல்லி வச்ச பாதைகள், ஜோதிடம்னா என்ன, பரிகாரம்னா என்ன, இறை வழிபாடுனா என்ன, இந்த மாதிரி ஜோசியங்களை வந்து நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா, இதுல எந்தெந்த விஷயங்கள்ல பாசிட்டிவா இருக்குன்னா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை பேசுவோம். தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுக்கும்போது, இந்த காணொலிகளை பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கீங்க. இறுதியா உங்களோட கருத்துக்களை ஏதோ ஒன்று பதிவு பண்ணுங்க. நன்றி சார், நன்றி. அதாவது ஒரு தசா மாறும்போது நாம பார்க்கணும், அது நீண்ட காலமா இருக்கும்போது நம்ம பார்க்க முடியாது. அப்ப ஒரு புத்திக்கும் இன்னொரு புத்திக்கும் இடையில நாம மாறும்போது கண்டிப்பா ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். ஒரு இடம் வாங்க போறோம், ஒரு வீடு கட்ட போறோம்னா கண்டிப்பா பார்க்கணும். ஒரு திருமண காலகட்டம் வந்துருச்சா கண்டிப்பா பார்க்கணும். ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோமா கண்டிப்பா பார்க்கணும். ஒரு வெளிநாடு போறோமா கண்டிப்பா பார்க்கணும். ஸ்டடி ஓரியன்டா வெளியிடங்களுக்கு போறோமா கண்டிப்பா பார்க்கணும். உடல் உபாதைகள் ஏதாவது நமக்கு வரப்போதா, விபத்து நடக்க போதா கண்டிப்பா பார்க்கணும். ஆக அஸ்ட்ராலஜியை பார்க்கிறவங்க அஸ்ட்ராலஜி மட்டும் அல்லாது நம்மளுடைய சொந்த முயற்சியோட அதை பார்க்கணும். பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சொந்த முயற்சியும் கூடணும், வாழ்வியலாவே தன்னுடைய எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் மாத்திக்கணும். அப்பதான் அஸ்ட்ராலஜி ஜோதிடம் பார்த்ததுக்கு உண்டான முழு பலனை மக்கள் அடைவாங்க. சிறப்புங்க, சரிங்களா? அதை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது. நிச்சயமாங்க. ஓகே மக்களே, ஸோ அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பேசினோம். அஸ்ட்ராலஜி ஜாதகங்கிறது அது ஒரு மூட நம்பிக்கை மட்டும் கிடையாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்குது, அதை சரியான புரிதலோட சரியான ஆட்களை வந்து நம்ம தொடர்பு கொண்டு சரியான முறையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் மற்றும் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் நிறைய காணொலிகளை வந்து தருவோம். ரொம்ப நன்றி மக்களே, வணக்கங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.